அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எவர் ஒருவர் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் 7 அஜ்வா பேரித்தம்பழங்களை சாப்பிடுகிறாரோ அன்றைய நாள் முழுக்க அவரின் மீது செய்வனை எந்த தீங்கும் இழைக்க முடியாது. மேலும் அன்றைய நாள் முழுக்க விஷத்தால் அவருக்கு எந்த தீங்கும் நிகழாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மேலும் இந்த அஜ்வா பேரித்தம்பழம் என்று சொல்லும் பொழுது ஒரு சில ஹதீசுகள்ல அஜ்வா மதீனத்தின் அஜ்வா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறிப்பிடுறாங்க. அப்ப நம்ம அஜ்வா பேரித்தம்பழங்களை வாங்கும் பொழுது மதீனாவினுடைய அஜ்வாவாக வாங்குவது சிறந்தது. மேலும் ஹதீஸில் வந்துள்ளது அஜ்வா சுவனத்தின் பழமாகும். அஜ்வா சுவனத்தின் பழமாகும். மேலும் இதில் இதய நோய்க்கான நிவாரணி இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூதாவூதில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். ஹதரத் ஸஅத் ரலியல்லாஹு இந்த சம்பவத்தை நமக்கு விவரிக்கிறாங்க. எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அது சம்பந்தமாக நான் முறையிட்டேன். நபி அவர்கள் அவர்களுடைய புனித கரத்தை எனது நெஞ்சின் மீது வைத்தார்கள். நாயகத்தினுடைய கரத்தின் குளிர்ச்சியை எனது இதயம் உணர முடிந்தது என்பதாக சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய கரத்தினுடைய குளிர்ச்சியை என்னுடைய இதயத்திற்குள்ளாக நான் உணர்ந்தேன். பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கரங்களை எடுத்து விட்டு, சாதே உங்களுக்கு இதயத்தில் நோய் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதற்கான நிவாரணையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்கள் ஹாரிஸ் இப்னு கலதாவிடத்தில் செல்லுங்கள். ஹாரிஸ் இப்னு கலதா அவர்கள் ஒரு மருத்துவர். அவரிடத்தில் செல்லுங்கள். சென்று 7 அஜ்வா பேரித்தம்பழங்களை அதனுடைய கொட்டைகளுடன் சேர்த்து அதனுடைய விதைகளுடன் சேர்த்து அரைத்துக் கொள்ள சொல்லுங்கள். அதனை உங்களுக்கு சாப்பிட கொடுக்க சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமாக உங்களுடைய இதயத்தின் நோய் சரியாகிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உணவினுடைய முறையையும் சொல்லி தர்றாங்க. அஜ்வா பேரித்தம்பழம் உலகத்தில் எப்படி வந்தது அது சம்பந்தமான ஒரு நீண்ட சம்பவம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவாக அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முற்படுவேன். கண்டிப்பாக அதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அற்புதமான சம்பவம் அது. இப்ப அஜ்வா பேரித்தம்பழங்களினுடைய மற்ற பயன்களை இன்ஷா அல்லாஹ் பார்த்துருவோம். இந்த அஜ்வா பேரித்தம்பழத்தில் வயிறு மற்றும் குடலினுடைய கேன்சரை விட்டு இது பாதுகாக்கிறது. வயிறு மற்றும் குடல்ல எந்த கேன்சரும் ஏற்படாம பாதுகாக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அஜ்வா பேரித்தம்பழத்தில் இருக்கிறது. மேலும் எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய கால்சியம் இதில் நிறைந்திருக்கிறது. மூன்றாவதாக குடலில் உண்டாகும் கிருமிகளை இது அளிக்கிறது. நான்காவதாக அஜ்வா பேரித்தம்பழம் தேன் மற்றும் பால் இவைகளை கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதனை தினசரி சாப்பிட்டு வந்தால் ஆண்மைக்கான அற்புதமான பலமாக அது அமைந்துவிடும். ஐந்தாவதாக கதீம் அரபிகள் பழைய அரபிகள் அஜ்வா பேரித்தம்பழங்களினுடைய விதைகளை அரைத்து அதனை பயன்படுத்தி வந்துள்ளார்கள். அதை பயன்படுத்தக்கூடிய முறை என்ன அப்படின்னு சொன்னா, அதனுடைய விதைகளை அரைத்து ஒரு பவுடர் ஆக்கி வச்சுக்குவாங்க. அதனை காலையில் எழுந்தவுடன் ஒரு டீஸ்பூன் அந்த பவுடர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சுக்குவாங்களாம். இதன் மூலமாக அவர்களுடைய பலம் மிகுந்த பலமாக இருந்தது. ரொம்ப வயதிற்கு பிறகு அவர்கள் திருமணம் முடித்தாலும் அந்த குழந்தைகளுடைய பாக்கியத்திலிருந்து அவர்கள் நிராசையானதில்லை என்பதாக குறிப்பிடுறார். மேலும் இந்த அஜ்வா பேரித்தம்பழம் கல்லீரல், வயிறு, பித்தப்பை, மண்ணீரல் ஆகியவற்றிற்கு பல்வேறு நலவுகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. மூளையில் தேவையற்ற சிதைவுகள் உண்டாகுவதை விட்டும் பாதுகாக்கிறது. மேலும் மேலும் எலும்புகளினுடைய ஜாயின்ஸிற்கு வலு சேர்க்கிறது. கண்களுக்கு நல்லது ஆகியவைகளாக அதனுடைய மருத்துவ பயன்களை குறிப்பிடுறாங்க. அஜ்வா பேரித்தம்பழம் கொஞ்சம் விலையில அதிகமானது. விலை அதிகமான பேரித்தம்பழங்களினுடைய வரிசையில அஜ்வா பேரித்தம்பழமும் ஒன்னாக இருக்குது. ஆனா என்னுடைய மஷூரா தங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வைத்தியருக்கு கொடுக்கறத விட வாணிபருக்கு கொடுப்பது சிறந்தது. அஜ்வா பேரித்தம்பழம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது நீங்க ஒரு 10 பவுன் நகையை மிச்சம் பண்றீங்க அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம திரும்ப நோய் வருது, பிரச்சனைகள் உண்டாகுது. இப்ப என்ன செய்வாங்க, வீட்டுல எல்லாத்தையும் வித்து நோய்க்கு பாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தானே செலவு பண்றாங்க. ஆனா அதை சொல்றாங்க, இந்த மாதிரி பேரித்தம்பழங்கள்ல நட்ஸ் விஷயங்கள்ல, ஃப்ரூட்ஸ் விஷயங்கள்ல நம்முடைய உடம்ப இது எல்லாமே விலை அதிகம் இல்லைங்களா? இது என்ன விலை அதிகம்? கடைக்கு போனா 5 ரூபாய்க்கு சாக்லேட் கிடைக்கும். கடைக்கு போனா 5 ரூபாய்க்கு நம்மளுக்கு பொரிச்ச ஐட்டங்கள் கிடைச்சோம். ஆனா அந்த 5 ரூபாய்க்கு நம்மளுக்கு அஜ்வா பேரிச்சம்பழம் மாதிரி விஷயங்கள் கிடைக்காது. அந்த 5 ரூபாய்க்கு நம்மளுக்கு நட்ஸ் கிடைக்காது. ஆனா கொஞ்சம் அது விலை அதிகம். ஆனா அது நல்லது. நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு இது போன்ற விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டா ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். ஆரோக்கியத்தை விட சிறந்த பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது. பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புறேன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் இடத்துல பேசும்பொழுது தடவை கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ மூசாவாக இருந்து நான் அல்லாஹ்வாக இருந்தால் என்னிடத்தில் நீ எதை கேட்ப? அல்லாஹ், நீ மூசாவாக இருந்து நான் அல்லாஹ்வாக இருந்தால் என்னிடத்தில் நீ எதை கேட்பாய் அப்படின்னு கேட்டபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மூசா, உன்னிடத்தில் நான் ஆரோக்கியத்தை கேட்பேன். மூசா, ஆரோக்கியத்தை கேட்பேன். அதை விட சிறந்தது வேற ஒண்ணும் இல்லை. அதற்கு பிறகுதான் என் ஆரோக்கியம் போயிருச்சுன்னா மனுஷன் எல்லாத்தையும் கொடுக்க தயாராயிருவான். அதுக்கப்புறம் நேரத்தை கொடுக்க தயாராகுவான், அதுக்கப்புறம் உணவுகளை கொடுக்க தயாராகுவான், அதுக்கப்புறம் தன்னுடைய பணத்தை கொடுக்க தயாராகுவான், எல்லாத்தையும் கொடுக்க தயாராகுவான். ஆனா போன ஆரோக்கியம் திரும்பி மீண்டாது. நம்ம அதுல கவனம் செலுத்திக்